السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 14ஆம் நாளினுடைய தராவீஹை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு பிடித்த 2 நீர்த்துளிகள், அந்த 2 நீர்த்துளிகள் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிடித்தமானது, அவனிடத்தில் மிகவும் ஏற்றமானது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2 நீர்த்துளிகளும் ஒரு மனிதனினுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். அந்த 2 நீர்த்துளிகளும் ஒரு மனிதனினுடைய ஆன்மாவை அது சமாதானமாக நிம்மதியான முறையில் வைத்திருக்கும். அந்த 2 நீர்த்துளிகள் ஒரு மனிதனினுடைய உள்ளத்தை விசாலமானதாகவும் ஆக்கி வைக்கும். அந்த 2 நீர்த்துளிகள் என்னவென்று சொல்லும் பொழுது சொல்லித் தருவார்கள். கத்ரத்தும் மினத்துமூ, கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் என்பது ஒரு நீர்த்துளி. இன்னொன்று, அல்லாஹ்வினுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதாகக்கூடிய அந்த வேளையில் வேதனை தாங்காமல் அந்த வலியின் காரணத்தினால் கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு தண்ணீரும், அதே போன்று அவன் உடலில் இருந்து வழிந்தோடக்கூடிய அந்த இரத்த துளிகள், இந்த 2 நீர் துளிகள் தான் ரப்புல் ஆலமீனிடத்தில் மிகவும் உன்னதமானது, அவனுக்கு பிடித்தமானது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், சய்யிதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் அழுதார்களாம். அழுது 2 கண் பார்வைகளும் இல்லாமல் போனது. அந்த அளவிற்கு அழுதார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தடவை பார்வை போன உடனே மீண்டும் பார்வையை கொடுத்தான். ஃபரத்தல்லாஹு பஸரா, அல்லாஹ் மீண்டும் கண் பார்வைகளை கொடுக்க, சும்ம பகா ஐமன், மீண்டும் அதே போன்று அழுதார்கள். அழுது மீண்டும் கண் பார்வை இழந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டத்தில் வஹி அனுப்பினானாம். ஃபஅல்லாஹு இலைஹி இன் கான பகாஉக ஹௌஃபம் மினன் நார் அம்னாக மின்ஹா. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமே, ஒருவேளை நீங்கள் அழக்கூடிய அழுகை நரகத்தை பயந்து நீங்க அழுந்தீங்க அப்படின்னா இந்த நரகத்தை விட்டு உங்களை நான் பாதுகாக்கிறேன். ஒருவேளை நீங்க அழுத அழுகை சுவனத்தை ஆசைப்பட்டு அதை விரும்பி நீங்கள் அழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொர்க்கத்தையும் தரேன், நீங்க எதுக்காக வேண்டி அழுதீங்க என்று கேட்கும் பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரப்பி லாலி ஹாதா வலாலி ஹாதா, நீ மேல சொன்ன நரகத்தை பயந்தும் நான் ஒன்னும் அழுகல, சொர்க்கத்தை ஆசைப்பட்டும் நான் ஒன்னும் அழுகல. அபுக்கி ஷௌகன் இலைக்க, நான் உன்மீதுள்ள பிரியத்தில், உன்மீதுள்ள மஹப்பத்தில், உன்மீதுள்ள காதலில் என் கண்கள் கண்ணீரை கொட்டுகிறது என்று சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னான் தெரியுமா? ஃபௌஹா இலைஹி ஃபபகி ஃபமாலி ஹாதா தாஉ தவாஉன் இல்லல் புகா. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமே, நீங்க சொன்னீங்க தெரியுமா, நான் அழுதது, நீங்கள் அழுதது என் மீதுள்ள பிரியத்தினால் என்று சொன்னீங்க தெரியுமா? இந்த நோயிற்கு அழுகையை தவிர வேறு ஒன்றும் மருந்தல்ல. நீங்கள் அழுங்கள், நீங்கள் விரும்பியவாறு அழுங்கள். என் மீது எவ்வளவு உங்களுக்கு பிரியம் இருக்கிறதோ அந்த பிரியத்தை உங்கள் அழுகையின் மூலம் வெளிப்படுத்துங்கள் என்றான் ரப்புல் ஆலமீன். சொல்ல வருவது, அல்லாஹ்வின் மீது நமக்கு எந்த அளவிற்கு பிரியம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய
இருக்கக்கூடிய ஒன்றுதான் நம் கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீர். அவனை பயந்த நிலையில் அந்த கண்ணீர் வறுமையானால் அதை போன்ற சிறப்பு வாய்ந்த ஒன்று எதுவும் இல்லை என்பதை நாம் விளங்க வேண்டும். கிதாபுகளிலே தஃசீர்களிலே எழுதுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் கூறுகிறான், ஃபல்யல்ஹகு கலீலன் வல்யப்கு கஸீரா, நீங்க கொஞ்சமா சிரிங்க அதிகமா அழுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதற்கு தஃசீர்களிலே பார்க்கும் பொழுது சய்யிதுனா இமாம் இப்னு கஸீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கம் எழுதுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு ஹதீஸை, யா அய்யுஹன் நாஸ் புகூ ஃபஇல்லம் தபுகூ ஃபதபாக்கூ, நீங்கள் முடிந்த அளவிற்கு உங்களால் இயன்ற அளவிற்கு அழுங்கள். ஏன் அப்படின்னா, ஒன்று அழுங்க, அல்லாவை பயந்து நீங்க அழுங்க, இல்லைன்னா அழுகிற மாதிரியாவது நடிங்க. அழுக வரலையா, அழுகிற மாதிரியாவது முயற்சி செய்து அழுகுவதற்கு நீங்கள் நடிக்கவாவது செய்யுங்க. ஏன் அப்படின்னா, فإن أهل النار يبكون حتى تسيل دموعهم في وجوههم كأنها جداول. நரகத்தினுடைய வாசிகள், நரகவாசிகள் அழுவார்களாம், அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள், அழுது 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 அந்த கண்களிலிருந்து கண்ணீர் அந்த முகத்திலே அது ஒரு சுவரை போன்ற, இப்ப ஆறெல்லாம் ஓடுது இல்லையா, அது எப்படி அது போட்டிருக்க அந்த குழியில மட்டும்தான் அந்த தண்ணி ஓடும். அந்த அளவிற்கு அவர்கள் அழுது 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 இரண்டு கன்னங்களிலும் குழிகள் விழுந்திருக்கும். எந்த அளவிற்கு என்றால், ஒரு கட்டத்தில் கண்களிலிருந்து கண்ணீர் எல்லாம் தீர்ந்து போய் நரகவாசிகளினுடைய கண்களில் இருந்து இரத்தங்கள் கண்ணீராக வடியும், இரத்தங்கள் கண்ணீராக வடியும். எந்த அளவிற்கு அந்த கண்ணீரினுடைய அந்த இரத்தங்களினுடைய அளவு இருக்கு தெரியுமா? அந்த ரெண்டு குழி விழுகுமே அந்த கன்னத்துல, அந்த கன்னத்தில் உலகில் மிகப்பெரிய கப்பல்களை கொண்டு போய் அந்த குழிகளில் வைத்தால் கப்பல் அந்த இரத்த கரைகளிலும் அந்த கண்ணீரினுடைய தண்ணீரிலும் ஓடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு நிகழ்வு. வேறொரு ரிவாயத்திலே சொல்லப்படுகிறது, இந்த நரகவாசிகள் சில நாட்கள் அழுது 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 கண்களில் இருந்து கண்ணீர் எல்லாம் தீர்ந்து போகும். ஒரு கட்டத்தில் அவர்களினுடைய வாந்திகளை கண்ணீராக கண்களில் கொட்டுவார்கள். அதுவும் முடிந்ததற்கு பின்னால் இரத்தங்கள் கண்களில் இருந்து வடியும். ஒரு கட்டத்தில் ரத்தமும் முடிஞ்சிடும். இந்த நேரத்தில் சுவனவாசிகளை பார்த்து இந்த நரகவாசிகள் கதறுவார்களாம், புலம்புவார்களாம், கூக்குரலிடுவார்கள். சொல்லுவாங்களாம், இன்ன அஹ்லன் நாரி இதா தகலு அன்னார பகவு துமூஅ ஃபயகூலு லஹும் அல் ஹஸனா யா மஅஷரல் அஷ்கியா தரக்துமுல் புகாஅ ஃபித் தாரில் மர்ஹூமி ஃபீஹா அஹ்லுஹா ஃபித் துன்யா. நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது முழுக்க 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 எங்கள் கண்களிலிருந்து கண்ணீரை சொட்ட விடாமல் எங்கள் வாய்களை கொண்டு சிரித்துக் கொண்டே இருந்தோம். அந்த சிரித்ததின் விளைவாக இன்றைக்கு ரப்புல் ஆலமீன் கண்களில் இருந்து கண்ணீர்களையும் கண்களில் இருந்து இரத்தங்களையும் கண்களில் இருந்து வாந்திகளையும் கண்ணீராக பொழிய வைக்கிறான். கொஞ்சமாவது இறக்கங்க. நீங்க சொர்க்கத்துல தானே இருக்கிறீங்க, சொர்க்கத்தோட தண்ணி எடுத்து கொஞ்சம் கொடுக்கலாம் இல்லையா? நாங்கள் மரணிக்கின்ற சக்கராத்தினுடைய வேதனையிலும் எங்கள் தொண்டை குழி தண்ணீரினுடைய வறட்சியினால் அவதிப்பட்டோம், திண்டாடினோம், அல்லாடினோம். நாங்கள் கபருக்குள் சென்றதற்கு பின்னாலும் நாங்கள் தொண்டையினுடைய தாகத்தினால் என்ன செய்வதென்று தெரியாமல் அலறினோம், கதறினோம். இன்றைக்கு நரகத்திலும் தண்ணீர் இல்லாமல் தொண்டைகள் எல்லாம் வறண்டி போய் கிடக்கிறது. கண்கள் இருந்த கண்ணீர்களை எல்லாம் சுட்டிவிட்டது, இரத்தங்களையும் கொட்டிவிட்டது. கொஞ்சம் சொர்க்கத்திலிருந்து தண்ணி கொடுங்களே அப்படின்னு சுவனவாதிகளை பார்த்து நரகவாதிகள் கத்த 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 ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் தெரியுமா? ரப்புல் ஆலமீன் இவங்க நரகவாசிகள் சுவனவாதிகளை பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் இந்த சப்தம் எல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? இங்க இவங்க யா அஹ்லல் ஜன்னா அப்படின்னு இப்ப கூப்பிடுறது
40 ஆண்டு காலம் கழித்துதான் சுவனவாதிகளினுடைய செவிகளுக்கு ரப்புல் ஆலமீன் போடச் செய்வான். 40 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் இவர்கள் கத்திய, இவர்கள் கூக்குரலிட்ட, இவர்கள் புலம்பிய, இவர்கள் கதறிய கதறல்களை, புலம்பல்களை சுவனவாதிகள் கேட்பாங்க. கேட்கும் போது முழுசா உருப்படியா ஒன்றும் கேட்காது, ஏதோ இங்கிருந்தோ கேட்கிற மாதிரி இருக்கும். அவங்க பார்ப்பாங்க, ஏதோ ஒரு சத்தம் போல கேட்குது என்று அவர்களும் விலகி சென்று விடுவார்கள். சொல்ல வருவது குர்ஆன் நமக்கு சொல்லித் தருவது, உலகத்தில் எந்த அளவிற்கு ஒரு மனிதன் அழுகிறானோ கியாமத்தில் அந்த அளவிற்கு சந்தோஷமாக இருப்பான். இது உலகத்தினுடைய பழமொழி சொல்லும், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதுவல்ல நமக்கு உலகம், அதுவல்ல நமக்கு வாழ்க்கை. குர்ஆன் சொல்லும் வார்த்தை, நீங்கள் அதிகமாக அழுகுங்கள், குறைவாக சிரியுங்கள்னு குர்ஆன் சொல்லிருச்சு. பிறகு என்ன பழமொழிகள்? அதிகமாக சிரித்தவனினுடைய நிலைமை நாளை கியாமத்திலும் நரகத்திலும் இதுதான் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.